ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9850983730. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகங்களில் 9 கிரகங்களில் நவகிரகம்தான் உலகத்தை இயக்கும். அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும், யாராக இருந்தாலுமே. அதில் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம், எல்லாரும் பயப்படக்கூடிய, இப்போது ஜாதகம் பார்க்க என்கிட்ட வருவாங்க, நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற 8 கிரகம் யாருக்கும் தெரியாது. சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான், சனி பகவான் தான் தெரியும் நிறைய பேருக்கு. காரணம், அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார். அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். சந்திர பகவான் எடுத்துட்டிங்கன்னா வெறும் 2.5 நாள் குறுக்கா பயிற்சி அவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி. அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது. அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம். இந்த 12 ராசிகளில் 3 பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார், மீதி 9 பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார். நீங்கள் தலைகையிலாக நின்னாலும் சரி, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3, 6, 11 இதுக்கு மட்டும்தான் சனி நல்லது, மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டிருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பெயர்ச்சியும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அது சமயம் 12 ராசிகளுக்கும் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்க போகிறது, யார் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு தான் நல்லா இருக்கும், பொதுவாக முதல்ல சொல்லிடுறேன். மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும், இல்லைங்கும்போது கஷ்டங்கள் தானே. அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுன்னா கவலையப்பட வேண்டாம். வாங்க நம்ம 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அது சமயம் மிதுன ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது, அதாவது இவ்வளோ நாளாக ஓரளவு நன்மை 50% நன்மை அப்படிங்கிற இடத்துல 9ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொடுக்கவும் இல்லை கெடுக்கவும் இல்லை அப்படி இருந்த சனி பகவான் தற்சமயம் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். தொழில் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்குண்டான ஊதியம் இருக்காது, அதற்குண்டான ஒரு நல்ல பேர் இருக்காது, அதற்குண்டான ஆதாயங்கள் இருக்காது. சொந்த தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரங்கள் பண்ணாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி. அதனால் உத்தியோக 10ஆம் இடம் அப்படிங்கிறதே தொழில் சம்பந்தமாக சொல்கிறது தான். அப்போ 10ல் சனி வரும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் ஒரு முடக்கங்களை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் கை வைக்காமல் இருக்க மாட்டார். செய்தொழில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம் அல்லது பிரச்சனைகள், பிளேம்ஸ், அவப்பெயர், கெட்ட பெயர் ஆகிய ஏதோ ஒன்று பண்ணிவிடுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவனம்னா அன்றாட வாழ்க்கை தான் ஜீவனம் பண்ணுறது. ஜீவனஸ்தானத்துலேயும் வராது. அப்போ அன்றாட வாழ்க்கையில் சிரமங்களை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் பிரச்சனை, கலகங்கள், சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார். கர்மஸ்தானம்னு சொல்கிறாங்க, முன்னோர்களை இழக்கிறது, கர்மா பண்ணுறது,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நெருங்கிய நட்புக்கள் உறவுகளை விட்டு பிரிகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்துகிறார். பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுப்பார். இருந்தாலும் திருமண பேச்சு கைகூடும், தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், திடீர் திருமணங்கள் ஏற்படும். சில பேருக்கு சனி 10ல் வரும்பொழுது எதிர்பாராத திருமணங்கள், நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும். திடீர்னு யாருக்கும் சொல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். சொல்ல முடியலைங்க, ஒரு நிர்பந்தம் ஆகிடுச்சுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நல்ல முன்னேற்றங்களை அடையலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஜென்ம குரு வேறு இருக்குது. குரு வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பயிற்சி ஆயிடுவார். இப்போ குரு நன்மையை கொடுப்பார். 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது கண்டிப்பாக திருமண பேச்சு கைகூடும், வம்சவிருத்தி ஏற்படும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், வீடு மனை வாகன வசதிகள் உண்டாகும். இருந்தாலும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. உத்தியோகம் இருந்தால்தான் மற்றது எல்லாமே, தொழில் இருந்தால் தான் மற்றது எல்லாமே. சனி வர்றதே தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில். இப்போ இந்த தொழிலில் ஒரு பிரச்சனை அப்படின்னால் மற்றது எல்லாமே முடங்கும். வருமானம் இருந்தால் தான் நமக்கு மற்ற செலவு பண்ண முடியும். இப்போ வருமானத்திலே கை வைக்கிறார் அப்படின்னா மற்ற எல்லாமே ஸ்டாப் ஆகும். அதனால் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். மிதுனராசி நேயர்கள் பார்த்துண்டு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய போகிறார், நன்மையா தீமையாங்கிறது அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொண்டோமேயானால் இந்த தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, அன்றாட வாழ்க்கை ரீதியாக முன்னோர்களை இழக்கக்கூடாத ஒரு கர்மஸ்தானத்தில் இருக்காரே, அதில் இருந்தெல்லாம் விடுபடலாம். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மிதுனராசிக்கு ஒரு 80% நன்மைகளை கொடுக்கும். மிதுனராசியில் பிறந்த அனைவருக்குமே அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய தோஷத்திலிருந்து விளங்கி வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.